ஹாய், என் பேர் முருகன். என் யூடியூப் சேனல் வந்து மாப்பிளை ஷெஃப் பாஷ். வந்து ஜாஸ்தி லைக் பண்ணுறது லெக் பீஸ் லைக் பண்ணும்போது அந்த லெக் பீஸில் என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அது திங்க் பண்ண ஃப்ரைட்டு கிஸ்ஃபிட் சிக்கன் கேள்விப்பட்டிருப்பீங்களா? கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, இப்போ புதுசாக கேள்விப்பட்டு நான் வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ரைட்டு மிக்ஸ் பண்ணுறேன். ஃப்ரைட் மிக்ஸ் பண்ணிட்டு இதே வந்து ஸ்ப்ரைட் வந்து ஸ்டீம் பண்ண போகிறேன். இதில் ஸ்ப்ரைட் ஊற்றிக்கிறேன் ஸ்ப்ரைட்டு. இது வந்து லைட்டாக சோயா சாஸ், ஒசர் சாஸ், கார்ன்ஃப்ளவர், கொஞ்சம் ஜிஞ்சர் garlic பேஸ்ட், சால்ட், பெப்பர். வேணும்னா சில்லி ஃப்ளாக் போடலாம். சில்லி ஃப்ளாக் தேவையில்லைனா சில்லி ஃப்ளாக் போடுறதால நான் வந்து சில்லி ஃப்ளாக் போடல. சில்லி ஃப்ளாக் வேணும்னா சில்லி ஃப்ளாக் போடலாம். என்ன பண்ண போகிறேன், ஸ்டீம் பண்ண போகிறேன். ஸ்டீம் இதை வச்சு மூடி போட்டு விட்டுருவோம். இது ஒரு 5 நிமிஷம் ஸ்டீம் ஆகணும், ஃபுல்லாக ஸ்டீம் ஆகணும். ஒசர் சாஸ், சோயா சாஸ், கார்ன்ஃப்ளவர், ginger garlic paste, pepper, salt, ஸ்ப்ரைட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிங்கன்னா மிக்ஸ் பண்ணும்போது சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இது ஸ்டீம் பண்ணது போதும். தேவையானது ஆனியன், ஜிஞ்சர், கார்லிக், கேப்சிகம் சாஸ்க்கு டைப் இது பண்ணுறதுக்கு, சாஸ் பண்ணுறதுக்கு சோயா சாஸ், ஒசர் சாஸ், பிளாக் பெப்பர் ஃபஸ்ட்டு ஆயில் போட்டுக்கிறேன். ginger, chopped garlic, டைம் ஆயிடுச்சுன்னா 2 ஸ்டவ்வும் யூஸ் பண்ணலாம். ஓகே, வீட்டில் லேட் ஆகிடுச்சு, எங்கன்னா வெளியே போனோம், ஆஃபீஸ் போனோம், வெளியே போனோம், எங்கன்னா போனால் 2 ஸ்டவ்வும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு, நான் போடுறேன். மேலே வந்து கார்ன்ஃப்ளவர் டச் பண்ணால் ரொம்ப கிறிஸ்பினஸ்ஸு கிடைக்கும். ஜாஸ்தி கார்ன்ஃப்ளவர் ஜாஸ்தி போடணும், கம்மியாக போடணும், ஜாஸ்தி போடக்கூடாது. கம்மி பண்ணணும். இதாகிடுச்சு. ஆனியன் போடுறேன், கேப்சிகம் போடுறேன்,
லைட்டாக சால்ட்டு போட்டால் நல்லாயிருக்கும் நல்லா இப்போ. ஸ்லோ ஆகிடுச்சு, குக் ஆகிடுச்சது. பரவாயில்ல. சாஸுக்கோசம் இது வந்து இங்கே வைக்கிறேன். சிக்கன் ஃபுல்லாக கிறிஸ்பி ஆகணும். சில்லி பவுடர் போடுறேன். இல்லை சில்லி பவுடர் லைட்டாக கலர் வரதுக்கோசம் இது போடுறேன். காஷ்மீர் சில்லி பவுடர் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. சோயா சாஸ், ஒஸ்டர் சாஸ், வந்துச்சுது. இதில் வந்து இதில் வித் டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் போடுறேன். இது அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். ப்ளஸ் வந்து ஸ்பைசி அவ்வளோ ஸ்பைசி இருக்காதுன்னு சொல்லிட்டு இது மசாலா வந்து பண்ணித்தரேன். நல்லா ஸ்ப்ரிங் ஆனியன் போடலாம். ஓகே, செஞ்சிச்சு. இது ஸ்ப்ரிங் ஆனியன் போடலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டால் கொஞ்சம் க்ரீன் ஃபுல்லாக நல்லாயிருக்கும். அதாங்க இது பேர் வந்து ஃப்ரைட் சிக்கன் கிறிஸ்பி ஃப்ரை. ஓகே, சிக்கன் கிறிஸ்பி ஃப்ரை நீங்கள் வந்து சாப்பிட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் சொல்லலாம். கமெண்ட்ஸ் சொல்லும்போது நீங்கள் லைக் பண்ணிட்டு கமெண்ட்ஸு லைக் கொடுக்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். ஷேர் பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸுங்க ரெஃபரன்ஸ் பண்ணலாம். இதுமாரி இருக்குது, இந்த மெனு இருக்குது, இது டேஸ்ட் பண்ணி பாருன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணலாம். தேங்க்யூ.